ஹலோ செல்லங்களா. பாரோட ஸ்டைலை கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஸோ ஒரு வழியாக ஸ்கூல் டாஸ்க் வந்து இன்றைக்கி முடிச்சிட்டாங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் நடந்த டாஸ்க்கு, அது கிளாஸஸ்ஸு அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கேம்ஸும் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன் ஏரியா தான். பாருக்கும் எஃப்ஜேக்கும் குக்கிங் பெருசாக தெரியாதனால அவங்களுக்கு நேராக ஃபுட்டு பண்ணி தர முடியலை. அதனால ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் ஃபுட்டு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டாங்க. விக்ரம்க்கெல்லாம் ஒரு இடத்துல வாந்தி வரவே ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாங்க. எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பாருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதாவது அவங்க குக் பண்ணாமல் வாயில் சொல்லி பாருவை குக் பண்ண வச்சாங்க. பாருக்கு என்ன தான் வேலை செய்ய பிடிக்கலனாலும் அதை பண்ணினாங்க. வேறு வழி இல்லை அவங்களுக்கு இந்த டாஸ்கில். ஏன்னா பிக் பாஸ் நல்லா கார்னர் பண்ணிட்டாங்க பாருவை. ஸோ வேறு வழியே இல்லாமல் அவங்க எல்லா வேலையும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து லேட் பண்ணி ட்ராக் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக பண்ணி முடிச்சிட்டாங்க. நிறைய ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ஹெல்ப்பும் டிப்ஸும் கேட்டு தான் பண்ணாங்க. திவ்யா, சாண்ட்ரா, கனி, அமித் இவங்க எல்லாமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இந்த டாஸ்க் முடிஞ்சக்கப்புறம் இவங்களையெல்லாம் மறுபடியும் பேக் பைட் பண்ணாமல் இருந்தால் சரி. அப்புறம் டீச்சர் சைடில் பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் பிரஜனை சொல்லியிருப்பாங்க. ஸ்டூடெண்ட் சைடில் வந்து எல்லோரும் ரம்யாவை சொல்லியிருப்பாங்க. வேர்ஸ்ட்டுக்கு வந்து டீச்சர் சைடில் வந்து எஃப்ஜேவை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சைடில் வந்து வினோத்தை சொல்லியிருப்பாங்க. வினோத் வந்து அதில் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பாருங்க. ஏன்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்காக பேசலை, எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு தான் என் கூட இருந்தாங்க. ஆனால் என்ன வேர்ஸ்ட்டுன்னு சொல்லும்போது யாருமே அப்படி இல்லைன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டார். இன்னொரு விஷயம் சொன்னார், வியானா விட நான் கேவலமாவா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எனக்குமே வினோத் வந்திருக்க வேண்டாம்னு தோணுச்சுங்க. ஏன்னா வினோத்தை விட கம்மியாக நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரம்யாலாம் பெருசாக பண்ண மாதிரி இல்லை, அவங்களுக்கு எதுக்கு பெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்புறம் கம்ருதீனும் ஒரு அளவுக்கு தான் பண்ணியிருப்பாங்க. சாண்ட்ராவும் பெருசாக எதுவும் பண்ணல. ஸோ ஏன் வினோத்தை வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதன் அடிப்படையில் எஃப்ஜே அண்ட் வினோத்தை வந்து ஜெயிலில் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே பிக் பாஸ் வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ஸ் கொடுத்துட்டு 2 கலரில் கொடுத்துட்டு அது வந்து ஒரு 200 மாலை வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க அவங்கக்கிட்ட. ஸோ இதை கேட்டோடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே ரொம்ப சிரித்து கலாய்ச்சிருப்பாங்க அவங்கள. ஒரு வழியாக வந்து இந்த பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து எக்ஸ்கர்ஷன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து இந்த ஆக்டிவிட்டி ஏரியாக்குள்ளே கொண்டு போய் பழைய சீசன்ஸோட நிறைய ஃபோட்டோஸ் வந்து இவங்களுக்கு காமிச்சு அதை பற்றி பேச சொல்லியிருப்பாங்க. இதன் மூலமாக பிக் பாஸ் என்ன சொல்ல வராருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சீசனில் கடுமையாக என்னெல்லாம் டாஸ்க் நடந்துச்சு அதோட பிக்சர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்கமிங் வீக்ஸில் வந்து கேம் வந்து இன்னும் ஒரு லெவல் அதிகமாக எக்ஸ்டென்சிவாக போகணுன்னு தான் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கூலு, ஹோட்டலு, அப்புறம் வந்து இந்த ராஜாராணி இதெல்லாம் வந்து சிம்பிள் டாஸ்க், இதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து இனி அடுத்த கட்டத்துக்கு போகும். ஃபிசிக்கல் டாஸ்க் கண்டிப்பாக வரும். இந்த டெவில் ஏஞ்சல் டாஸ்க்கு அந்த மாதிரிலாம் கொடுத்து வச்சு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் 50 days முடிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இனிமேல் வந்து ஹெக்டிக்காக போகும்.